திருச்சி மாவட்டம் தொட்டியம் திரிபுர சுந்தரி உடனுரை அனலாடீஸ்வரர் கோவிலின் வைகாசி விசாக திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. விழாவையொட்டி சுவாமிக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு அலங்கார வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கைலாய வாத்தியங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேருக்கு முன்பு கைலாய வாத்தியங்கள் வாசித்தும் பெண்கள் கும்மியடித்து கோலாட்டம் ஆடி மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோயில் கிராமத்தில் உள்ள உத்தமர் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்கு மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுடன் எழுந்தருளி உள்ளனர். இக்கோவிலில் வைகாசி தேர் திருவிழா கடந்த மே 13ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக துவங்கியது. சௌந்தரிய பார்வதி உடனுரை பிச்சாண்டேஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோவில் வைகாசி தேர் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சுவாமி அம்பாள் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான வைகாசி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் காந்திமதி அம்மன் உடனுரை பஞ்சவர்ண சுவாமி சமேதராக எழுந்தருளினார். தீபாராதனைக்கு பின்னர் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டது. திரு கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர்.